கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்த சிஎம் விஜய் அந்த வேலையை நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகி உட்பட சிலர் உடனடியாக பணி நியமனத்தை ரத்து செய்த நீதிமன்றம் என்னதான் நடந்துட்டு இருக்குது இந்த அரசியல் களத்துல இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீட்டெயில்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களோட கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படி நம்ம பார்க்கும்போது 2025 செப்டம்பர் 27 கரூர்ல வேலுச்சாமிபுரத்துல டிவிகே கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு விஜய் அவர்கள் தாமதமா வந்த காரணத்தினால என்ன ஆயிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா கூட்டம் ஏற்பட்டு அந்த கூட்ட நெரிசல்ல கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க. சரியா? விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுத்தாரு. என்ன முடிவு எடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரூர்ல கூட்ட நெரிசல்ல 41 பேர் உயிரிழந்தாங்களா அந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்தாரு. ஜூலை 10 2026 அன்னைக்கு நேரடியாக கரூருக்கு வர போறாரு. 31 குடும்பத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு கொடுத்திருந்தாங்க. சரியா? இந்த அறிவிப்பை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை 8, 9 இருக்கும். சரியா? மதுரை உயர் நீதிமன்றத்துல 3 பேர் பொதுநல மனு தாக்கல் செய்யறாங்க. அந்த 3 பேர் யாருன்னா திருமுருகன் நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகி, சீனி அகமது மனிதநேய ஜனநாயக கட்சி, சந்தோஷ்குமார் திண்டுக்கல்லை சேர்ந்தவங்க. சரியா? 3 பேருமே சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா மதுரை உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்றாங்க. மனு தாக்கல் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க மெயினா என்ன சொல்றாங்கன்னா கருணை அடிப்படையில வேலை கொடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் எப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துகிட்டு இறக்குறாங்கல்ல அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் அவங்களுக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கலாம். இந்த வழக்கு சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்குது. பட் இப்போ இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பத்துக்கு வேலை கொடுக்கறது தவறு அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய தரப்புல வாதங்களை முன்வைக்கிறாங்க. சரியா? இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ஜூலை 10 காலையில நீதிபதி சிவி கார்த்திகேயன் ஆர் சக்திவே முன்னாடி இந்த வழக்கு வருது. அப்போ நீதிபதி என்ன கேட்குறாங்கன்னா அரசு கொள்கை முடிவு பண்ணிட்டாங்க, ஆனா நாங்க ஏன் தடை போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரியா? அதுக்கு இந்த 3 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாதாடுறாங்க. அந்த வாதங்கள்ல என்ன முன் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கருணை அடிப்படையில அரசு வேலை கொடுப்பதுக்கு உச்ச நீதிமன்றம் வகுத்த வழிகாட்டுதல்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தமிழக அரசின் 2020 அரசாணையும் இருக்கு. அந்த விதிகளின்படி அரசு ஊழியர் பணியில் இருக்கும் போதே இறந்தால் மட்டுமே அவரது குடும்பத்துக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வாதாடுறாங்க. சரியா? அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவம் அப்படி கிடையாது, அது ஒரு கூட்ட நெரிசல், அதனால விதிகளை பின்பற்றாமல் கொடுத்தது தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம அரசு வேலை எல்லா குடிமக்களுக்கு சம வாய்ப்பு அளிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு மட்டும் வேலை கொடுப்பது பாரபட்சம், இது அரசியலமைப்பு சரத்து 14 சமத்துவம் மற்றும் 16 பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு மீறல். அடுத்ததாட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா கும்பகோணம் மகாமகம் நெரிசலில் தர்மபுரி பசியரிப்பு, சிவகாசி பட்டாசு வெடிப்பு, சாலை விபத்துகள் போன்ற பல சம்பவங்களில் உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கல. ஏன்னா அந்த குடும்பத்துக்குலாம் அரசு வேலை கொடுக்கல. சரியா? இந்த கூட்ட நெரிசலுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ கரூருக்கு மட்டும் கொடுத்தா நாளை எல்லா விபத்துக்கும் எங்களுக்கும் வேலை வேணும்னு கேட்பாங்க. அப்போ அரசு எதை பதில் சொல்லும்? அதை தான் கேட்டிருக்காங்க. இந்த சம்பவம் உச்ச நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரணையில இருக்கு. சரியா? இன்னும் சிபிஐ விசாரணையில இருக்கு. இப்போ வேலை கொடுத்தா சாட்சிகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, விசாரணை பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் வாதிட்டு இருக்காங்க. சரியா? தமிழகத்துல சுமார் 39 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாம தவிக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்வுக்கு சுமார் 20 லட்சம் பேர் விண்ணப்பிக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு இந்த 31 பேருக்கு மட்டும் வேலை கொடுப்பது நியாயமா அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம முக்கியமா இன்னொன்னு என்ன வச்சிருக்காங்கன்னா அரசு 10 லட்சம் கொடுத்துச்சு. டிஎம்கே ஆட்சி அந்த டைம்ல இருந்துச்சு. அப்போ கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்களா கரூர்ல, அதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுனாங்கன்னா உயிரிழந்த குடும்பத்துக்கு தலா 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. அதையும் சொல்லியிருக்காங்க. டிவிகே சார்ந்து 20 லட்சம் ரூபாய் கொடுத்துச்சு. அதுக்கு மேல அரசு வேலை கருணைன்னு சொல்லி கொடுப்பது தேவையில்லை.
அது இழப்பீடு மாதிரி ஆகிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாதாடி இருக்காங்க. சரியா? அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போன்ற சம்பவுக்கு ஒரே மாதிரியான கொள்கை அல்லது அரசாணை இல்ல. அரசு தன்னிச்சையா முடிவெடுத்து வேலை கொடுத்திருக்குது. அது வந்து சட்டப்பூர்வம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மெயினா குறிப்பா சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்ட நெரிசலுக்காக உயிரிழந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலை வந்து குடுக்குறது நியாயம் கிடையாது. அப்படின்னு பார்த்தா பொதுவா எல்லாத்துக்குமே நெறைய விபத்துகள் நடக்குது. அப்படியே அவங்களுக்கு வந்து வேலை குடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றத்துல இவங்க தரப்புல இருந்து வாதாடுறாங்க. சரியா? இதை இவங்க எப்ப வாதாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 10ஆம் தேதி சிஎம் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு வந்தாங்களா, அப்போ வந்து நீதிமன்றத்துல வாதாடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் தாண்டி சிஎம் விஜய் அவர்கள் கரூருக்கு ஜூலை 10ஆம் தேதி ஒரு மதியம் போல வராங்க. வந்துட்டு கரூர்ல கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த 41 குடும்பங்கள சந்திக்கிறாங்க. அதுல 31 பேத்துக்கு வந்து கவர்மெண்ட் வேலை குடுக்குறாங்க. சரியா? குடுத்துட்டு அவங்க எப்பவும் போல போயாச்சு. சரி, இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமா இது 14 நாள் கழிச்சு ஜூலை 27ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. எப்போ? நேத்தைக்கு ஜூலை 27ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது. விசாரணையில ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, அரசு தரப்புல இருந்து கூப்பிட்டு கேட்குறாங்க. அரசு அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்க சாதாரண வேலை தான் குடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு என்ன எக்ஸாம்பிள்க்கு சொல்லியிருந்தாங்கன்னா, 2018ல தூத்துக்குடி ஸ்டெர்லைட்ல துப்பாக்கி சூட்ல 13 பேர் உயிரிழந்தாங்களா, அந்த குடும்பத்துக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்தது மாதிரி நாங்க வந்து அதே மாதிரி சாதாரணமா குடுத்தோம். இதுதான் கொள்கை முடிவு அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. சரியா? நீதிபதி கேட்டதுக்கு. அதுக்கு நீதிமன்றத்துல நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெர்லைட் சம்பவமும் இதுவும் வேற. சரியா? அது வந்து போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தினது குறிப்பா அரசின் அதிகாரம், மாநில அதிகாரம் காரணமா வந்து உயிரிழந்த குடும்பத்தினால 13 பேர்த்துக்கு வந்து கவர்மெண்ட் வேலை குடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது அப்படி கிடையாது. இது கரூர்ல கூட்ட நெரிசல்ல ஏற்பட்டு கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்த குடும்பம். அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒண்ணு கிடையாது. அத நீங்க வந்து ஒத்து போய் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீதிமன்ற தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்துல இன்னும் ஒண்ணு முக்கியமா சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வேலையும் சாதாரண வேலை கிடையாது. இத நீங்க அனுமதிச்சா என்ன ஆகும்னா, வெள்ளம் மாதிரி மாறிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, திறன் பயிற்சி கொடுங்க. சுய தொழில் உதவி கொடுங்க. அதுதான் வந்து சரியான வழி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி சிஎம் விஜய் அவர்கள் 31 பேருக்கு கவர்மெண்ட் வேலை குடுத்தாங்கல்ல, அத என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணி வந்து முழுசா ரத்து பண்ணிட்டாங்க. 31 பேர்த்துக்கு வேலை வந்து குடுத்தது செல்லாது அப்படிங்கிற மாதிரி நீதிமன்ற தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. நீதிமன்றத்துல இருந்து இந்த 31 பேருக்கு வந்து வேலை கிடையாது, கவர்மெண்ட் வேலை கிடையாது அப்படிங்கிற மாதிரி உத்தரவு குடுத்தாங்கல்ல. இப்ப தமிழக அரசு என்ன பண்ணாங்கன்னா, இந்த உத்தரவை மீறி உச்ச நீதிமன்றத்துல வந்து மேல்முறையீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீதிமன்றத்துல இருந்து இந்த 31 பேர்த்துக்கு கவர்மெண்ட் வேலை செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களே, இத பத்தி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.